மொபைல் வந்து ரெட்மி எம்ஐ 10T வந்து டெட்டில் வந்துருக்கு இந்த மொபைலு. இது வந்து சார்ஜ் போட்டிங்கன்னா 0.1 இருக்குது. சார்ஜ் டிசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டக்காகி நிற்குது. அது காட்டுறேன். டிசி போட்டிங்கன்னா டிஸ்பிளேல எதுவும் காட்டாது. ஆனால் 200ல் வந்து ஸ்டக்காகி நிற்குது. இதுதான் இந்த மொபைலில் ஃபால்ட்டு. இது என்னென்னா சிபி வந்து டபுள் டேக்கர் இருக்குது. சிபிக்கு மேலே ரேம் வரும். பார்த்தா நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சைடில் இருக்கிற க்ளூலாம் வந்து கட் பண்ணிடலாம். அந்த க்ளூலாம் ரிமூவ் பண்ணால் தான் நம்மளை ஐசியை வந்து ஈஸியாக எடுக்க முடியும். இது டபுள் டேக்கராக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரேமை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். டெம்பரேச்சர் வந்து 350 யூஸ் பண்ணுறேன். ஏர் வந்து 50. நீங்கள் பிளேடை வந்து உள்ளே விடும்போது தானாக வந்து போகணும். பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக போகுது பாருங்கள். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி மட்டும் விடக்கூடாது. இப்படி தானாக வந்து ஈஸியாக உள்ளே போனதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே எடுக்கணும். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே விடும்போது ரேம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ள சிபி மேலே இருக்கிற பேட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். புதுசாக பழகிறவங்க மார்க்கெட்டில் ஸ்வைப்பிங் போர்டுன்னு விற்கிது. அதை நீங்கள் வாங்கி பழகிட்டு அப்புறம் நீங்கள் வந்து கஸ்டமர் மொபைலில் ஒர்க் பண்ணலாம். எடுத்ததுமே கஸ்டமர் மொபைலில் வேலை செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்வைப்பிங் போர்டில் தான் நீங்கள் பழகணும். நான் இப்போவே வந்து விக்கு வச்சு பேட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறேன். என்னென்னா இப்போவே நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா, ரேம் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா சிபியை க்ளீன் பண்ணுறது ஈஸி. ஒர்க் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு சிபியூ ரிமூவ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் பிளேடு வந்து தானாகவே உள்ளே போகணும். அதுக்கப்புறம் தான் லிஃப்ட் பண்ணணும். அப்போ தான் பேட்ஸ் எல்லாம், போர்டில் இருக்கிற பேட்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி நம்ம எடுக்கும்போது போர்டில் இருக்கிற பேட்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், எந்த பேடும் வந்து பக்கம் ஒட்டியோ இல்லை டேமேஜோ ஆகாமல் நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் 1.5 மணி நேரம் எடுத்தது. ஆனால் அது 9 நிமிஷமாக நான் எடிட் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ கட் பண்ண முடியுமோ, ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு எடிட் பண்ணி தான் இது உங்களுக்கு போட்டுக்கிறேன். அதனால் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். சிபியூ அண்ட் ரேமை வந்து பர்ஃபெக்டாக ரீபால் பண்ணி வச்சுருக்கிறேன். பேட்ஸு அதே மாதிரி போர்டில் பிளாக் பேஸ்ட்டு எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன்.
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இப்போ CPU ரேமு ஃபிக்ஸ் பண்ணுறதை பாருங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மொபைல் ஆன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து CPU ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பேட்ஸ் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் டெம்பரேச்சர் வந்து 350 யூஸ் பண்ணுறேன். மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சுருப்பீங்க, சின்ன சின்ன ஒர்க் மட்டும் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் வந்து சிப் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணவும், சில கடைக்காரங்க வந்து நீங்கள் ரீபால் பண்ணி போட்டிருப்பீங்க, ஐசி ஒர்க்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆனால் ஃபெயிலியர் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இங்கே வந்து அஃபோர்டபுள் ஃபீஸில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் தான். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்களும் ஒர்க் பண்ண கற்றுக் கொடுப்போம். இல்லை நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க சார், பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும், அட்வான்ஸ் கோர்ஸ் வரைக்கும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறவங்களும் எங்கள்கிட்ட வந்து கற்றுக்கலாம். A to Z வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும், ஒரு ஃபால்ட் எப்படி அனலைஸ் பண்ணணும். கஸ்டமர் ஒரு மொபைல் வந்து ஒரு ரிப்பேரில் வந்து கொடுக்குறாங்கன்னா அது என்ன ஃபால்ட்டு, எந்த செக்ஷனில் நீங்கள் போய் செக் பண்ணணும், அந்த ஃபால்ட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கலாக இங்கே கற்றுக்கலாம். இந்த கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, வீடியோவில் இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி கேளுங்க. ஒர்க்கிங் டைமில் கால் பண்ணி கேளுங்க. ஓகே, இப்போ ரேம் வந்து பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது செக் பண்ணி பார்க்குறேன் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஏதாவது ஷார்ட் ஆகிருக்கா, நம்ம ஒர்க் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ண போகிறேன். மொபைல் ஆன் ஆயிடுச்சு. ஓகே, ஃபோன் ரெடி, மொபைல் பக்காவாக ஆன் ஆயிடுச்சு. எல்லாமே ஒர்க் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.